ஆண்டவர் அவ்வளவு அருமையானவர். இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் ஆண்டவரை அறியாத துன்மார்க்கமான மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அவங்ககிட்ட எந்த மாதிரி நம்ம இருக்கணும், கர்த்தரை அறிந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம எப்படி ஐக்கியம் வைத்திருக்கணும், சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்கள். இந்த வேதத்தில் சொல்லாத ஒரு ஆலோசனையே இல்லை. வேதம் சொல்லுகிறது யார்கிட்ட நட்பு வைக்கணும், யார்கிட்ட நட்பு வைக்கக்கூடாது, எங்கே நம்ம ஐக்கியம் வைக்கணும், எங்கே ஐக்கியம் வைக்கக்கூடாது, இதெல்லாமே வேதம் கற்றுக் கொடுக்குது. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம என்ன செய்வோம்னா பட்டணத்திலையும் ஆசீர்வதிப்போம், வீட்லேயும் ஆசீர்வாதமாக இருப்போம், கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாக்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதமெல்லாம் என்னன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். கட்டளை என்னன்னா ரொம்ப ஸ்லோபம். இந்த வார்த்தையை அன்னுதினமும் படித்து அந்த வார்த்தை வழியாய் ஆவியானவர் என்ன நமக்கு பேசுகிறாரோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்னே ஒன்று, கர்த்தர் எப்பயுமே நேர்மறையானதை சொல்லி தருவார், பிசாசு அதற்கு எதிர்மறையானதை சொல்லுவார். நம்ம இனம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வ சமூகத்தை நாட வேண்டும். அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெபித்து 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 ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா அந்த அந்நியன் யார் என்று நம்ம இனம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு யார் மூலமோ உள்ள நுழைகிற அந்நிய சக்தி எது, அந்நிய கிரியை எது, அந்நிய மனுஷன் யார், மனுஷி யார் என்று சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை வீட்டாரே சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்குது. வீட்டார்களே நமக்கு எப்போதும் என்ன செய்வாங்க, எதிர்மறையானதையே உருவாக்கி கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணும், உண்மையாய் செவி சாய்த்தா நம்ம என்ன செய்யலாமா, எப்படி இருக்கலாமா. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் எல்லாரை காட்டிலும் நம்மளை ஆண்டவர் ஞானவானாய் நடத்துவார். எல்லாரை காட்டிலும் நம்மளை மேன்மையாய் வைப்பார். நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இனத்தில் ஜனத்தில் எல்லாரை விட நம்ம என்ன செய்வோம், மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.